வனவிடையிலே கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகளில் வந்து ஒரு பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது மகரில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 3ல் வந்து குரு வந்து ஆட்சியாக இருக்கிறதா, பரிவர்த்தனை வரும்போது நல்லா ஆட்சியாக இருக்கிறதா தான் அர்த்தம். உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும். பழைய சொத்துக்கள் வந்து விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் பராமத்து வேலைகள் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மகர ராசிகள் வந்து உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது, ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஜோதிடம், கலைஞர்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு லைஃபு, பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 6ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன், லோன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 8ஆம் அதிபதியான சூரியன் 4ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுலாம் நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வண்டி வாகனம் சில நேரங்கள் வந்து நமக்கு டென்ஷன் படுத்தும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தாயாரினால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை செய்கிற இடங்கள்லேயும் வந்து கம்ஃபர்ட் ஜோனாக இல்லை அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்போது 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் க்ரீடினஸ், அதாவது பேராசைப்பட்டு ஏதாச்சும் போய் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் கலைஞர்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ 3ல் இருக்கும்போது முயற்சிகள் பெரிய வெற்றி, ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கான இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் வந்து 8ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி திங்கள் செவ்வாயில் 8ல் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ஆம் அதிபதி உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பழைய வீடுகள், வண்டி வாகனங்கள் இருந்தால் விற்றுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறத வந்து யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 3 12ஆம் அதிபதி 3லே ஆட்சி இருக்கிறதா தான் அர்த்தம். முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும், அதுக்கான சப்போர்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய சாதனை புரியறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வீட்டுக்கு தேவையான வருமானங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மகர லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 6ல் போது அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துவிடும். மற்றபடி வேலையில் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை சில பேர் ஏற்படுத்தும். மகர லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்குகள், மற்றபடி ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாங்க. சுக்கிரன் வந்து ஜாலியாக இருப்பீங்க, ஃபன்னாக இருப்பீங்க, ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக எதாவது பண்ணி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி கம்பேர் பண்ணி அவனை மாதிரி நான் அவனை சொல்லிட்டு சும்மா கண்மூடித்தனமாக போகாமல்
கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து குலதெய்வம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக சரியா இல்லையான்னு, ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல், ஓகே எது உண்மைங்கிறது தெரியும். நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க. எப்படி நிற்கும்னா, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா, நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ, எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா, நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குது. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா, அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது, அது வந்து ஒரு வேறு ஒரு ரூபத்துலேயோ வேறு ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார், அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் இன்றைக்கி வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்கி நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி தான் சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது, ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம், எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன், அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹரசுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்ப கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக ஆகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும், அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றிருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இதை வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணோம்னா, வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ, வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு, அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில், அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசும்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடனரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் எப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படி ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும். கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம்.
யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா, தெய்வம் இருக்கா இல்லையான்றது நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான், அதுன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கொண்டுள்ள எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.